செல்வி, ஐயோ இருமா, ஹேண்ட்பேக் எங்க வச்சேன்னு தெரியல, தேடிக்கிட்டு இருக்கேன். அதானே, எதையும் பக்கத்துல வைக்கிறது இல்ல. எங்க வந்த உடனே அப்படியே தூக்கி வீசிட வேண்டியது. காலையில எந்திரிச்சா அதை காணா, இதை காணா, இதை காணா, அதை காணான்னு தேட வேண்டியது. இதே ஒரு பொழப்பு வெங்காயம் தான் உனக்கு. போ. ஐயோ போமா, எனக்கு வேற டைம் ஆயிடுச்சு. எங்க கணக்குன்னு வேற தெரியல. பாத்தியா ஹேண்ட்பேக் எங்க வச்சிருக்கானு? ஏய் எருமை, என்னமா? ஏண்டி, நேத்து சாயங்காலம் வேலை முடிச்சு வந்து சமையக்கட்டுலயே வச்சுப்புட்டு அங்க போய் எங்க தேடிக்கிட்டு இருக்க? இங்க இருக்குது பாரு. ஐயோ இங்கதான் இருக்கா, இதை தெரியாம நான் அங்க எங்க அலைஞ்சிட்டேன். போ. ஏமா முன்னையே சொல்ல மாட்டேன், நான் எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? வைக்கிறது ஒரு இடத்துல, தேடுறது ஒரு இடத்துல. இதே பொழப்பு தான் உனக்கு எப்ப பார்த்தாலும். எடுத்த வீட்லன்னா பிள்ளைங்க இருக்குது, அது அதுங்க எவ்வளவு பத்திரமா எல்லாத்தையும் படுத்தி வைக்குதுங்க. நீயும் தாண்டி இருக்கிற, அதை அங்கங்க போட்டுட்டு காலையில எந்திரிச்சு எடுத்தவங்க ஒருத்தன்னு தேட வேண்டியது. சரி சரி, நீ அப்படியே பஜனை ஆரம்பிச்சிடுவ. நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். சரி, சோறு போட்டு வச்சுட்டு டிஃபனுக்கு சோறு கட்டிட்டு சாப்பிடு முதல்ல. ஏமா நான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேமா, எனக்கு பதிக்கலாம் எதுவும் வேண்டாமா? ஏய், சோறுலாம் போட்டு வச்சுட்டேன், சும்மா எனக்கு அடுப்பு ஏத்தாது சொல்லிட்டேன். தினத்தோறும் சாப்பிட்றதே இல்லை. உடம்பு இருக்க இலைச்சு அப்படியே மெழுக உருகிக்கிட்டு போகுது. பாக்குறவங்க எல்லாரும் கடை வச்சிருக்கீங்க, பிள்ளைக்கு சோறு போடுறீங்களா இல்லையா, இப்படி இலைச்சு கண்ணு முடியல உள்ள போய் கிடக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அடுத்த 1008 சொல்லுவாமா? ஐயோ ஏமா அப்படி என்ன படுத்துறேன் பாரு. கொஞ்சமாவது சாப்பிடு, இல்லைன்னு வையி அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். தினந்தோறும் காலையில நேரங்கிழமை எந்திரினா எந்திரிக்கிறது இல்லை, படுத்துக்கிட்டு கிடக்க வேண்டியது. அப்புறம் 8 மணிக்கு எந்திரிச்சு அரக்க பறக்க சாப்பிடாம கூட ஓட வேண்டியது. ஒழுங்கு மரியாதையே சாப்பிடு, இல்லைன்னு வையி பின்னாடி அல்சர் வந்துடும். அப்புறம் நீ தான் சிரமப்பட்டுட்டு கிடப்ப. ஐயோ ஏமா இப்படி பண்ற? சாப்பிடலன்னு வையி, இன்னைக்கு உனக்கு தொலைச்சிருவேன் சொல்லிட்டேன். நானே நல்ல சாப்பாடு சாப்பிடலான்னு பார்த்தா தினந்தோறும் எதையாவது ஒன்று பண்ண வேண்டியது. ஆமாடி, நல்ல சோறு சாப்பிடுவாள, நல்ல சோறு. காலையில எந்திரிச்சதுலேருந்து புள்ள சாப்பிடாம பசியோட போயிடுவாளேன்னு சொல்லி 5 மணிக்குள்ள இருந்து எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்கறல. நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. இந்த சோறு கூட இல்லாம எத்தனையோ பிள்ளைங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குது. வா வா, இந்தா சாப்பிடு முதல்ல. குடுமா. அட உட்காந்து சாப்பிட்றி, ஏன்டி நின்றுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? உட்காந்து சாப்பிடு, இல்லைன்னா சோறு உடம்புல ஒட்டாது. ஐயோ அம்மா, எனக்கு டைம் இல்லம்மா. நாய்க்கு நேரங்களமா எந்திரிக்கவும் நேரம் இல்ல, சோறு திங்கவும் நேரம் இல்ல. என்னமோ பண்ணு. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன் பாரு. உங்கள் அம்மாய்க்கு அங்கே சாமி கும்பிட்றாங்களாண்டி நாளைக்கு வேற. அதனால இன்னைக்கு சாயங்காலம் ஊட்டிக்கு போகிற மாதிரி இருக்கும். நீ ஆஃபீஸ்க்கு ஒரு வாரத்துக்கு லீவ் சொல்லிட்டு வந்துரு. ஒரு வாரத்துக்கா? ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டேன்னு வையே, அப்படியே சீட்டை கிழிச்சு கையில் கொடுத்துருவாங்க. நீ ஒரு வாரம் இல்லைம்மா, ஒரு வருஷத்துக்கு கூட இருந்துக்கன்னு சொல்லி. ஏண்டி ஊருக்கு போகிறோம், எப்பயுமேவா போகிறோம்? எப்பயாவது ஒருக்கு தானே போகிறோம். லீவு கேட்டுட்டு வா, கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிட போறாங்க? ஏமா நீ என்னமோ ஆபீஸ் நடத்துற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க நான் இல்லைன்னா என்னோட இடத்துக்கு வேற ஆளை போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏண்டி நீ வரலன்னா அப்புறம் அவங்கெல்லாம் இந்த எதுவும் நினைச்சுக்குவாங்கடி. உங்க மாமனும் அத்தையும் கண்டிப்பா பிள்ளைய கூட்டிட்டு வா, பிள்ளை கண்ணுக்குள்ளேயே இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவங்க இங்க வர வேண்டியதானே? அவங்க மட்டும் இங்க வர மாட்டேங்கிறாங்க, நம்ம தான் அடிக்கடி அங்க போறோம். இங்க பாரு, நமக்குன்னு இருக்குது நம்ம தாய் மாமா, நம்ம அதில் விட்டுறக்கூடாது. நம்ம குடும்பம்டி. லீவு சொல்லிட்டு வந்துருமா. நம்ம ஒரு வாரம் லீவ் சொல்ல முடியாது, வேணும்னா 2 நாள் தான். சரி சரி, ஒரு 2 நாள் கேட்டுட்டு வா. அதுக்கு மேல நான் ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க மாட்டேன், நான் பாட்டி கிளம்பி வந்துருவேன். சரி சரி, சாப்பிடு முதல்ல. ஏண்டி சிப்ஸ் இருக்குது, எடுத்து வைக்கவா? இதுவே சாப்பிட முடியல, நான் அது வரையா? அதனால நான் சாயங்காலம் வந்து சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் வேண்டாம். ஏம்மா என் டிஃபன் பாக்ஸ் எங்கம்மா? இப்பதான் மடியில வச்சிருந்தேன், ஏன் எடுத்துட்டு போலையா நீ? ஏம்மா கால நேரத்துல விளையாட்டு பண்ணாத, எங்கம்மா என் டிஃபன் பாக்ஸ்? எரும மாடு காலையில இருந்து என்னடி பண்ணிக்கிட்டு இருந்த? வேலை கிளம்புற நேரத்துல டிஃபன் பாக்ஸ்னு எங்கேயோ வச்சியோ, யாருக்கு வச்சியோ? எம்புட்டு நேரம் நானும் தேடி எனக்கு சலிச்சு போச்சு டிஃபனுக்கு சோறு போடலான்னா. எங்க வச்ச போய் முதல்ல தேடி பாரு. ஏம்மா எங்க வச்சேன்னு சொல்லுமா. என்னம்மா டைம் ஆகி போச்சுமா. உனக்கு இப்ப துணி துவைக்கிறது தான் முக்கியமா? நான் துணி துவைக்கலன்னு வையே, துணியெல்லாம் நாரி போயிடும். அப்புறம் எதை போட்டுக்கிட்டு வேலைக்கு போவீங்க? அக்காளுக்கு தங்கச்சிக்கும் துணி துவைக்கிறதுனால மூக்கால அழுவுறீங்க. நான் வேலைக்கு போனால் இதில் இதை கொண்டு பார்த்துக்கிட்டு இருப்பேனா? நேரங்காலமாக சமைச்சு தான் வைக்க முடியும். டிஃபன் பாக்ஸ் எல்லாமே தேடி சாப்பாடை போட்டு வைக்க முடியும். 8 மணி 9 மணிக்கு போறவளுகளா இருந்து நேரமா எந்திரிச்சு எல்லா வேலையும் தான் பார்க்கணும். எல்லாத்துக்கும் வலிக்குதுன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? என் டிஃபன் பாக்ஸ் காணோம், அதான் உன்னோடதுல எது எடுத்து வச்சிருக்கியான்னு பார்த்தேன். முதல்ல வந்தோனே உன் பையில இருந்து டிஃபன் பாக்ஸ் வெளிய எடுத்தியா? ஆத்தாடி,
நேத்து எடுத்து வச்சனா என்னன்னு தெரியலையே. அதானே வந்தா டிஃபன் பாக்ஸ் எடுத்து கழுவுறது கிடையாது, கழுவியும் வர்றது இல்ல. காலையில எடுத்து நீயே கழுவு, அதெல்லாம் மனுஷன் தொட முடியுமா? மாமா ப்ளீஸ்மா, இதை வச்சுட்டு வந்து அதை மட்டும் கழுவி கொடுமா, மணி ஆயிட்டுமா எனக்கு. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? வேணும்னா கழுவி போட்டு எடுத்துட்டு போ. அம்மா, எல்லார் வீட்லேயும் பெற்றவங்க எப்படி இருக்காங்க, பிள்ளைங்களுக்கு ஒவ்வொன்றுனா ஓடி ஓடி செய்கிறாங்க. ஆனால் நீ மட்டும் ஏமா இப்படி கணக்கு பார்க்குற? ஏண்டி, அவளுக்கு கையங்காலும் நல்லா தானே இருக்கு, வேணும்னா போட்டு தின்னு, இல்லையா பட்னியா போ. நான் ஒன்றும் மற்றவங்கள மாதிரி சாப்பிடுலாம் ஊட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன். வேணும்னா தின்னு, தின்னாட்டி போ, அவ்வளோதான். மிச்சம் இருந்தால் ராத்திரிக்கு சாப்பிட்டுக்குவோம், இல்லையா அவ்வளோதான். இங்கே பாருங்கடி, அப்புறம் அது சொல்லணும்னு நினச்சேன். வெளியே நின்றுக்கிட்டு ஆட்டம் கட்டிக்கிட்டுலாம் இருக்காதீங்க சரியா? பக்கத்து வீட்டுக்கு 2 பயலுக புதுசாக வந்திருக்காங்க, வயசு பயலுக. நாளை பின்ன ஏதோ ஒரு பிரச்சனைனா ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டோட கடங்க. வெளியே நின்று ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காம எனக்கு இதுதான் வேலை பாரு. உன் பெரிய பிள்ளைகிட்ட சொல்லு, அவள் தான் மேனா மினிக்கிட்டு வெளியவே நின்றுக்கிட்டு இருப்பா. ஏய், உன்கிட்ட சொன்னா உன்கிட்ட மட்டும் பேசு, என்னோட விஷயத்துல நீ தலையிடாத சொல்லிட்டேன். பிடிச்சிட்டாளுகடா ஆரம்பிச்சிட்டாளுகளா. இவளுக்கு 2 பேர்த்தையும் இப்போ அடிக்கிற அடியில் கிளம்பு கடி. முதல்ல ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்காளுக, வேலை செய்யக்கிட்டீங்கன்னா வலிக்குதுன்றாளுக. இதுவே சண்டைனா பாரு வரிஞ்சு கட்டிக்கிட்டு தான் வராளுக. இவளுக்கு போன ஜென்மத்தில் மானியர் மருமகளா பிறந்திருப்பாளுக போல இருக்கு. அக்கா தங்கச்சிங்க மதியம் நடந்துக்கிறாளுக. நாங்களும் தான் இருந்தோம் சின்ன வயசுல. அக்கானா உயிரா கிடப்பேன், இவ்வளவுகளும் தான் இருக்கிறாளுக. ஒருத்தி நல்ல துணி எடுத்துடக்கூடாது, ஒருத்தி நல்ல பேண்ட் சட்டை போட்டுறக்கூடாது, அடிச்சுக்கிட்டு தான் சாவுறாளுக. பாப்பா 2ம் கட்டி கொடுத்தா எப்படித்தான் போய் குடும்பம் நடத்த போறாளுகளோ தெரியல போ. ஐயோ அத்தை, பார்த்து நடங்க, அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நடக்காம. ஏண்டி, பார்த்துக்கிட்டு தாண்டி நடந்துக்கிட்டு இருக்கேன். செவனேன்னு ஏதாவது ஒரு தண்ணி ஏதாவது சோத்தை கரைச்சி குடிச்சிருப்பேன். அதை விட்டுட்டு தினமும் இந்த பருப்பும் சுண்டல் உருளைக்கிழங்கு அப்படி பீன்ஸ் விதனை அதை இதுன்னு போட்டு குழம்பு வச்சு இன்னைக்கு வாய் பிடிக்க வச்சு முதுகெலும்பு சரியான வழி மூச்சு பிடிச்சிக்கிச்சு. ஏன்டி இப்படி என்னை பாடா படுத்தி எடுக்கிற? நீ திங்கணும் சரியா, இல்லை இந்த கிழங்கு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போய் சேரணும் சரியானே தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் செஞ்சு கொடுத்து தான் சாவடிக்கணும்னு எதுவும் இருக்கா அத்தை? அதெல்லாம் செஞ்சு கொடுக்காமே செய்யலாம். அப்படி பாவி சண்டாளி, செஞ்சாலும் செய்வா இவ, சொல்ல முடியாது. ஐயோ அப்பா வலிக்குதே. இந்த பய வேற இந்த நேரம் பார்த்து வேலைக்கு போறேன் வெட்டிக்கு போறேன்னு ஓடிட்டான். அவன் இருந்தானா வண்டியில கூட்டிட்டு போய் விட்டுருப்பான். அத்தை பேசாட்டுக்கு உட்காருங்க அத்தை. உட்கார முடிஞ்சா உட்கார மாட்டேனாடி, உட்காந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. நான் வேற உட்கார நேரம் பார்த்து இந்த பஸ்ஸுக்காரங்க இது வந்துட்டானு அப்புறம் அம்பிட்டு தான், அப்புறம் எந்திரிக்க முடியாது, பஸ் போயிடும், அவன் நிக்கவும் மாட்டான், அப்புறம் என்ன பண்றது? ஐயோ மா வலிக்குதே. நேற்றெல்லாம் அந்த ரோட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளேயும் மேய்ச்சதுக்கு பதிலாக இங்கிட்டு பைபாஸ் ரோட்டுக்கிட்ட வந்து வச்சு மேய்ச்சிருக்கலாம். என்ன புல் தலை இருக்குது, அங்கிட்டெல்லாம் வறண்டு போய் கிடக்குது, எல்லாம் காஞ்சி கருவாடாயி. அங்கே மேய்ச்சிருந்தோம் உடம்பும் தேராது ஒன்றும் தேராது. இதில் மேய்ச்சா நல்லா உடம்பு ஏறும், நல்லா குட்டியும் நல்லா போடுங்க. இப்படியே ஒரு 10-15 நாளைக்கு மேய்ச்சி விட்டோம், ஒரு 2 கிலோ 3 கிலோ ஏறும். வேலை விட்டுவிட்டு அங்கே வேலையில் என்ன ஏறிக்கிட்டு உடனெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஏற்கனவே மேய்க்க விட மாட்டேங்க இந்த பக்கம், இதில் வேலியில் வேற மேய்ஞ்சிச்சுங்க, அம்பிட்டு தான் இந்த பக்கம் விடவே மாட்டாளுங்க. பரவாயில்ல, இங்கிட்டு வழி நடுவே மரம் இருக்கிறதுனால நல்ல நிழலாக இருக்குது. காட்டுக்குள்ளே மழையும் இல்லாதனால விளைச்சலும் இல்லை, பூமியும் வறண்டு போய் கிடக்குது. மரம் செடி எல்லாத்தையும் வெட்டி தள்ளி விட்டாங்க, ஒரு இடத்துல நிழலுக்கு போய் நிற்க முடியல. இங்கிட்டு நல்லா இருக்குது போ. அடியே, அங்க ஆடு மேய்க்கிறவ அந்த உமாளு தானே? ஆமா ஆமா, அவதான் மேய்க்கிறா. பாத்துக்க, வீட்டில் ஒரு ஆம்பளை இல்லை, ஆனால் ஒத்த பொம்பளையா வீட்டில் 2 பேர்த்தையும் உட்கார வச்சுக்கிட்டு சோறு போடுறா. ஆட்டை மேய்க்கவும் அதை பண்ணவும் இதை பண்ணவும் நீ தான் இருக்க. நீ பேசியே காரத்தையே ஓட்டி விட்ட, வேலை வெட்டிக்கே போகாம. இவ பாரு எப்படின்னு. நான் வேலைக்கு போனேன்னு வைங்க, உங்க பெண்டு இந்நேரத்துக்கு கலண்டு இருக்கும் தெரியுமில்ல. ஆமா ஆமா, ஒரு காலத்துல வேலைக்கு போனா பாரு, வேலைக்கு. அவன் அதை வேலை சொல்றான் இந்த வேலை சொல்றான்னு நீ வேலைக்கு பயந்துக்கிட்டு வீட்டோட ஓடி வந்தவ தானே, நான் மறந்துட்டியோ? அங்கே நிற்கிறது என்ன உமா மாதிரி இருக்கு? உமா மாதிரி இல்லை, அந்த உமாலே தான் நிற்கிறா. வீட்டுக்கு போனால் கண்ணில் தென்பட மாட்டேங்கிறா, இங்கே வசமாக சிக்கிட்டாளா? ஏய், எவடி அவன் நம்மளை ஏன்றது? அத்தாடி, இந்த மஞ்சளா எங்க இங்கே வந்தா? இவ கண்ணில் தென்படாம ஒளிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சே. ஐயோ பார்த்து விட்டாளே. ஏய், எங்கடி அவ ஓடுறவ?
இங்க பாரு, நீ பாட்டுக்கு ஓடு. 3 ஆடை புடிச்சுக்கிட்டு போனேன்னு வையி, அம்பிட்டு தான். மஞ்சுளாக்கா, நீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஏன் இன்ன வரைக்கும் தெரியலையா இது மஞ்சளான்னு? கூப்பிட்டனே அப்படி விருட்டுன்னு ஓடுற. என்னடி ஏதோ சண்டை போல இருக்கு. எனக்கு என்ன தெரியும்? ஏண்டி உன் வீட்டுக்கு வந்தா இங்க வீட்டுல இருக்க மாட்டேங்கிற, காட்டிலே கிடக்குற, மேய்க்கிற, அதை பண்ற இதை பண்றன்னு உங்க அத்தை சொல்ற, கண்ணுலே சிக்க மாட்டேங்கிற. இல்லக்கா, மழை வேற இல்லையா, அதனால செடியெல்லாம் வேற காஞ்சு போச்சா, ஆடுங்களுக்கு தீனி இல்லை, அதான் அங்கே இங்கேன்னு கொண்டு போய் மேய்க்கிறதுனால வீட்டிலே இருக்க முடியல. நீ வீட்டில் இரு, வேற எந்த கன்றாவியில் வேணாலும் இரு. கை நீட்டி 20,000 வாங்கினல்ல, எங்கள் ஆத்தாளுக்கு உடம்பு முடியல, ஆஸ்பத்திரி செலவு இருக்குது, யார்கிட்ட கேட்டாலும் கொடுக்கல வைக்கல. இந்த தடவை கொடுங்க, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு கொடுத்துட்றேன்னு சொன்னலடி. அசலும் வரலை, இத்தனை நாள் வரைக்கும் வட்டியும் வரலை. என்னைய பார்த்தா என்ன உனக்கு ஈனாவான மாதிரி இருக்கா? வீட்டுக்கு வந்தால் உங்கள் ஆத்தாளையும் பார்க்க முடியல, உன்னையும் பார்க்க முடியல. ஏன்னா நடிச்சுக்கிட்டு திரியிறீங்களா என்கிட்ட? காசங்கடி. ஐயோ, அவளுக்கு வேற நின்று பார்த்துக்கிட்டு இருக்காளுகளே, இவ்வளவு ஊர் முழுக்க போய் தண்டர் அடிச்சிருவாளுகளே. மஞ்சளாக்கா, அங்கே வேற எங்கள் சொந்தக்காரவங்க வேற இருக்காங்கக்கா, நீங்கள் எதுனாலும் வீட்டில் வந்து பேசுங்கக்கா, அவங்க எதுவும் நினச்சிக்குவாங்க. வீட்டில் நீ இருந்தா நான் எதுக்கடி ரோட்ல வந்து பேசுறேன்? உன்னை வீட்டில் வந்து பார்க்க முடியலன்னு தானே நான் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். அக்கா அக்கா, கொஞ்சம் பொறுமைக்கா, கொஞ்சம் கையில் காசு இல்லைக்கா, லோனுக்கு கேட்டிருக்கேன், எப்படி லோனு கிடைச்சிரும், கிடைச்சோன்னே பணம் உங்கள் பணமாக கொடுத்துட்றேங்க்கா. உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல. என்னை பார்த்தா என்ன இழிச்சவைன்னு உனக்கு எழுதி ஒட்டி இருக்குதா? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், காசை வாங்கிவிட்டு இந்த அந்தான்னு இழுத்தடிச்சுக்கிட்டு என் புருஷங்காரங்கிட்ட நான் பேச்சு வாங்கிட்டு கிடக்குறேன். இங்கே பாரு, எனக்கு காசு வந்தாகணும், இல்லைன்னு வையி சந்தி சிரிக்கி அடிச்சு போடுவேன் சொல்லிட்டேன். காசை வாங்கும்போது இனிச்சுது, கேட்கும்போது கசக்குதோ? கை நீட்டி வாங்கும்போது உங்களை நான் கடவுள் மாதிரி பார்க்குறேன் அப்படி இப்படின்னு, இப்போ கடனை திருப்பி கேட்டு வந்தா ஓட்டமா ஓடுறேன். இப்போ என்னங்கக்கா, தரமாட்டேன் நான் சொல்கிறேன், தாரேன், கொஞ்சம் பொறுங்க. தராம எங்கே ஓட போகிறேன், இந்த ஊர்லேயே தானே இருக்கேன், வெளிநாடு கிளிநாடா போகிறேன். இங்கே பாரு, இந்த பேச்சு வெங்காயம்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு காசு வந்தாகணும், இல்லைன்னு வையி அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஒழுங்கா அந்த ஆட்டை வித்தாப்பது என் காசை கொடுக்குற, இல்லைன்னு வையி அப்புறம் அம்புட்டு தான். ஏற்கனவே ஊரில் உள்ளவங்க எல்லாம் உன் மேலே கொலை வெறியில் இருக்காங்க. அந்த அளவுக்கு நீ பெரிய வேலை பார்த்து விட்ட. அதை மீறியும் உனக்கு நான் காசை கொடுத்துருக்கேன்னா ஏதோ ஒரு காலத்தில் கொஞ்சம் பேசி சிரிச்ச பிள்ளைன்ற ஒரே காரணத்துக்காக தான். இல்லைன்னு வையி 10 ரூபா கூட எவனும் உனக்கு தரமாட்டான். தெரியும்ல நீ எந்த லட்சணத்தை கிழிச்சு வச்சேன்னு ஊர்ல உள்ளவங்க எல்லாத்துக்கும். ஒழுங்க மரியாதையே காசை எண்ணி வையி, இல்லைன்னா அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். ஏற்கனவே உன் மேல போலீஸ் கேஸ் வேற இருக்குது, இதுல இதுவும் போனுச்சுன்னு வையி அவ்வளவுதான், காலத்துக்கு நீ வெளியவே வர முடியாது. மணி வேற ஆயிடுச்சு, இவ வேற என்ன கிளம்பிட்டாளான்னு தெரியல. ஏய் செல்வி, ஏய் செல்வி, மணி ஆயிடுச்சுடி. ஏமா அவங்க வேற வந்துட்டாங்கம்மா, இந்த நீ சாப்பிட்டுக்க, நான் கை கழுவி கிளம்புறேன். ஏ வாடி, டைம் ஆயிடுச்சுடி. ஏண்டி கொஞ்சம் சாப்பிடலாமல, சாப்பிடாம கூட ஓடுற பாரு, இதுக்கு தான் சொல்றது, சொன்னா எங்க கேட்கற. இன்ன வரைக்கும் என்னடி பண்ற? இல்லடி, சாப்பிட்டுட்டு இருந்தேன்டி. நான் தான் பைக் ஓட்டுவேன், நான். ஏய் நேத்து நீ தானடா ஓட்டுன? சின்ன பையன் எப்படி இருக்கணுமோ அப்படி இரு. டே அண்ணா, உன் முறை பொண்ணுடா. பொண்ணா? யாருடா? அதான் நேத்து டீ கடையில வச்சு உன்னை அப்படியே அன்போட பார்த்துச்சே, முறை பொண்ணு. ஆத்தாடி, இந்த பொண்ணா? நமக்கு எதுக்குடா தேவையில்லாத வீண்மம்பு, வண்டியில ஏடா போவோம். டே அண்ணா, வாய மூடுறா. ஓஹோ, அம்மா சொன்னது இந்த பயலுக்கு தானோ? ஏக்கா, அம்மா சொல்லிச்சுல அந்த பயலுக்கு தான் கைது. ரொம்ப முக்கியம். பாடா, இந்த பயலுக்கு எல்லாத்தையும் வழியா அனுப்பியாச்சு. வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு, போர் வேற அடிக்குமே. எப்போதான் இந்த டிவிக்கு கேபிள் கனெக்ஷன் எடுக்கிறதுன்னு தெரியல. வீட்டில் வேற சும்மா இருக்கவும் முடியாது, பேச்சு துணைக்கும் ஆள் இல்லை. 2 நாள் அந்த பயலுக இருந்தாங்க, அதனால அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுனால நேரம் போனதே தெரியல. இப்போ இவங்களும் வர வரைக்கும் உட்காந்துருக்கணுமா? இந்த கேபிள்காரவங்க நம்பர் இருந்தால் கூட ஃபோன் போட்டு வந்து இதை போட சொல்லலாம். என்ன பண்ணுறது? மாமா பார்த்துங்க, மாமா பார்த்து உட்காருங்க. வாங்கய்யா வாங்க. உடம்பு என்ன பண்ணுதுங்க? மாமாவுக்கு சுகர் இருக்குங்க. இங்கே தான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். இப்போ முழங்கால்லாம் ரொம்ப வலிக்குதுன்றாரு. அதான் சரி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகலான்னு தான். அப்படிங்களா? சுகருக்கு டேப்லெட் இன்ஜெக்ஷன் எதுவும் போட்டுட்டு இருக்கீங்களா என்ன? இல்லைங்க, சாப்பாட்டிலே நாங்கள் கண்ட்ரோலாக தான் வச்சுருக்கோம். இந்த தடவை 3-4 நாளாக சாப்பாடே அதிகமாக சாப்பிட்டாரு.
நாங்கள் எப்பயுமே சப்பாத்தி இந்த மாதிரி தானிய வகையிலேருந்து எல்லாம் கொடுத்துட்ருந்தோம். 3 நாளில் நாங்கள் வேலைனால கொடுக்க முடியல. அவர் சாப்பிட்டதுலேருந்து கால் ரொம்ப வலின்றாரு. அப்படிங்களா? சரிம்மா, இப்போதைக்கு நம்ம சுகர் டெஸ்ட் எடுத்துக்குவோம். எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துக்குவோம். சரிங்களா? சரிங்க டாக்டர். பிளட் டெஸ்ட் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் எப்படி சுகர் லெவல் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாப்புல நான் டேப்லெட் எடுத்துக்கலாம். சரிங்களா? சரிங்க. சரிம்மா, வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். மாமா அப்படியே பார்த்து எந்திரிச்சு வாங்க. அவருக்கு வேற சாப்பாடு எடுத்துட்டு போகணும், மணி வேற ஆயிப்போச்சு. ஜானகி, ஜானகி, ராணி, என்ன வேலை கிளம்பியாச்சா? ஏன் இன்னும் கிளம்பலையா? துணியெல்லாம் சதச்சது ஈரமா கிடக்கு. அட, துணி ஊறுபட்டதுக்கு கூடி போச்சு. அதனால எல்லாத்தையும் துவைச்சு போட்டனா, அதான் மணி ஆகி போச்சு. வேற வர லேட் ஆகுமா? அவ்வளோதான், 2 துணி தான் கசக்கி போட்டாச்சுன்னா அதை காய போட்டு வந்துடுறதான். மணி ஆகுமா இல்ல சீக்கிரம் முடிச்சிடலாம்? எப்படியும் ஒரு 10 நிமிஷம். நான் துணியை காய போட்டு குடிச்சுப்பிட்டு தான் வரணும். சரி, அப்ப வா, நான் இங்க உட்காந்துருக்கேன். இந்த ஒரு 2 நிமிஷம், இந்த உடனே ஒடியாந்துடுறேன். என்னங்க, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா? கேரியர் எடுத்துட்டு கிளம்பியாச்சு வேலைக்குங்களா? ஆமாங்க, காலையில இருந்து அவர் கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சாப்பாடு இல்லாம இருப்பாரு. நான் போய் சாப்பாடு கொடுத்துட்டு அவரை உட்கார வச்சாதான் அவர் கொஞ்சம் இருப்பாரு. இல்லைன்னா சாப்பிடாமே வேலை பார்த்துக்கிட்டு கிடப்பாரு. அதான் காலையில ஒரு தூக்கில் போட்டு கொடுத்துடலாம்ல? இல்லைங்க, காலையில அவர் 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாருங்க. அந்த நேரத்தில் நம்ம எந்திரிக்க கூட மாட்டோம். அதனால அவரும் அதையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாரு. ஓ, சரி சரிங்க. என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில்? சாம்பார், முட்டைக்கோசு பொரியல், ரசம், அப்புறம் அப்பளம் வறுத்தாச்சுங்க. ஓ, சரிங்க சரிங்க. வீட்டில் இருக்கிறதுக்கு சரியான போர் அடிக்குது. இந்த கேபிள்காரவங்க யாரும் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களே, டிவி கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு. ஏற்கனவே கொடுத்தவங்க ஒயர் அங்கே இருக்குமே, அதில் போட்டு பார்க்கலாம்ல? இல்லைங்க, அந்த கேபிள் இருந்துச்சு, அதில் போட்டு பார்த்தோம். ஆனால் டிவி எதுவும் வரல. ரீசார்ஜ் பண்ணணும் போல இருக்குது. அதான் கேபிள் ஆப்ரேட்டர் இருந்தால் சொல்லுங்கள். நாளைக்கு கலெக்ஷனுக்கு வருவாங்க. அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா போட்டு விட்டுருவாங்க. ஓ, சரிங்க சரிங்க. நானும் பார்த்தேங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்படி நான் தான் ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இந்த பயலுக இருந்தால் நேரம் போகிறதே தெரியாது. அவனுங்க வேறு வேலை கிளம்பிட்டனால ஒருமை சலுப்பாக கிடக்கு. எங்களுக்கெல்லாம் டிவி பார்க்கவே நேரம் இருக்காதுங்க. வீட்டில் வந்தால் எங்கள் வீட்டு செல்வி தான் பார்த்துக்கிட்டு இருப்பா. நமக்கு இதுக்கு நேரமே இருக்காது. காலையில் போனால் கடையிலே கிடக்கிறதுக்கு நேரமாயிரும். இதில் எங்கே போயிட்டு அதை தனியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறதுன்னு அதெல்லாம் நம்ம பார்க்குறதே இல்லை. நமக்கு டிவி இருந்தால் தாங்க நேரமே போடும். இந்த பயலுக்கு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்களே வேலைக்கு. வீட்டில் இருந்துச்சுங்கன்னா பிரச்சனையும் தெரிஞ்சுக்காது. வீட்டில் இல்லைனாலே நமக்கு சலுப்பாக கிடைக்கும். வாங்க மாமா, வந்து உட்காருங்க. என்ன சித்தியை கூட்டிகிட்டு வராங்க? அனி, என்ன இந்த பக்கம்? மாமாவுக்கு கால் வலி, அதான் சுகர் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வெளியே உட்கார சொல்லியிருக்காங்க. அதான். இங்கேயா? அதை ஏன் கேட்குற? இந்த மொச்சக்கொட்டை குழம்பு, உருளைக்கிழங்கு குழம்பு, சாம்பார்னு இப்போ வாய் ஆகாரமாக செஞ்சு போட்டு இந்த முதுகு பின்னாடி நல்லா பிடிச்சிக்கிச்சு. அதான் வந்தோம் ஆஸ்பத்திரிக்கு. அதெல்லாம் வேணான்னா வாயையும் பல்லையும் கட்டிக்கிட்டு இருக்கணும். நல்லா இருக்குன்னு 1க்கு 3 வாட்டி நல்லா ஊற்றி குடிச்சுப்புட்டு இப்போ வந்தவங்கள்ட்ட பற்றியே நம்மளை குறை சொல்கிறத? நல்லா இந்த பூண்டு பெருங்காயெல்லாம் தட்டி போட வேண்டியதானே குழம்புக்கு? அதெல்லாம் எதுக்கு போடுற? அதெல்லாம் போட்டால் இந்த அம்மனிக்கு பிடிக்காதுன்னு போட மாட்டேங்கிற. அதெல்லாம் போட்டு தானே வைக்கணும். பூண்டு கிலோ கணக்கில் வாங்கி போட்டு கிடக்கு. அதெல்லாம் முளைச்சே போச்சு. ஆனாலும் அந்த பூண்டில் கையே வைக்கிறது இல்லை. பெருங்காயம் அப்படித்தான் நானும் சொல்கிறது. ஏண்டி, சாம்பாரில் தாளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பெருங்காயத்தை போடு கொஞ்சமாவது. அப்போ தான் வந்து அந்த வாயெல்லாம் வராது, நல்ல ஜீரணமாகும்னு சொன்னால் கேட்டே தொலைய மாட்டேங்கிறா. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, அந்த வாசனை பிடிக்காது, அது பிடிக்காது, இது பிடிக்காது. இவளுக்காக நம்மளை போட்டு படுத்தி எடுக்கிறா. இந்த இப்போ பிடிச்சிருச்சு. இந்த இப்போ ஆஸ்பத்திரிக்கு வந்து இது செலவா? எங்க நம்ம சொல்றது கேட்கறாளுங்க. நம்மள குறை சொல்லணும்னா அந்த மாமியார் கிழவிக்கு தூக்கன்றதே வராது. எவ்வளோதான் செய்ய ஆனால் மாமியார் தான். அம்மா ஆயிட முடியாதுன்னு நல்லா தெரியுது. ஏமா நிக்க வச்சுட்டே இருக்க? உட்கார வையே. என்ன நீ வீட்டு வேலையெல்லாம் எப்படி ஆயிட்டு இருக்கு? வீட்டு வேலையெல்லாம் நல்லபடியாக ஆயிட்டு இருக்குமா. பூச்சி வேலை நடந்துகிட்டு இருக்கு. சரி. கடையை யார் பார்த்துக்கிறா? நீங்களும் இங்கே வந்துட்டீங்க. உங்கள் அண்ணன் இருக்கா, அப்படி அவரெல்லாம் பார்த்துக்கிறாரு. அவர் தான் போய் கூட்டிகிட்டு போகிறேன்னாரு. அப்புறம் வேலை வேறு அதிகமாக இருக்கா. இதில் எல்லாம் நான் கடந்து இழுத்து போட்டு செய்யணும் வைக்கணுன்ட்டு தான் நீ அங்கே போ ஹாஸ்பிட்டலுக்கு, நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவர் இருந்து பார்த்துக்கிறாரு. பாவம், எங்கள் அண்ணனை தான் போட்டு வேலை வாங்கிட்டு கிடக்குறீங்க. நான் எங்கேம்மா வேலை வாங்குறேன்? அவரை கம்முன்னு தான் இருங்கன்றேன். அவர் தான் பேச்சே கேட்கறதில்ல.
நீ இரு நான் பார்த்துக்கிறேன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி சொன்னாலும் கேட்கறது இல்லை. இந்தா மாமா பக்கத்தில் தானே இருக்காரு, கேட்டுப்பாரு, அவரே சொல்லுவார். எங்கப்பா அப்படிதான் சொல்லுவாரு, ஆனா எங்களுக்கு தானே தெரியும். அடியே நல்லா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போறாதடி, வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இரு. ஏண்டி அம்மா, நீ அந்த ராசன வயிற்றுல தானே பிறந்த? நீயும் உங்க அண்ணனும் ஒரு கடை வச்சு எப்படி முன்னேறி 4 பேர் முன்னாடி நல்லா இருக்கீங்க. இந்த உமா ஆணவம் பிடிச்சவ பணம்னு பேயா அலைஞ்சு இப்ப சோத்துக்கு கூட வழி இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு திரியிறா. அத்தை, ஆஸ்பத்திரியில வச்சு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க டாக்டரை போய் பார்ப்போம், மணி ஆகி போச்சு. இவ ஒருத்தி கம்மனு இருடி. நீங்க எல்லாம் கடை வச்சு நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி வயிற்றுச்சல் பிடிச்சி நகையெல்லாம் விற்று அவ ஒரு கடை வைக்கிறேன்னு ஒன்று வச்சு மொத்த ஊரையுமே அடிச்சு உலையில போட்டுக்கிட்டு இன்னைக்கு ஒன்றும் இல்லாம இப்படி சோத்துக்கே வழி இல்லாம ஆட்டை ஓட்டிக்கிட்டு கிடக்குறா. இந்த வரவழி தேவகிட்டே காசு வாங்கியிருப்பா போல இருக்கு. நடு ரோடுன்னு கூட பார்க்காம சந்தி சிரிக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு அந்த அழகு வயலுக்கும் செஞ்ச பாவத்துக்கு குடும்பத்தை போட்டு வாட்டி வதக்குது போ. இன்னும் இருக்கு. இதுதானே ஆரம்பம், இனிதான் இருக்கு. அத்தை, அவங்க மூஞ்சியே வாடி போகுது அத்தை. 1000 தான் இருந்தாலும் கூட பிறந்தவங்களை பத்தி இப்படி குறைச்சோன்னா அவங்களுக்கு மனசு வருத்தமா இருக்குமா இருக்காதா? என்னத்துக்கு இருக்கு? அவன நல்லெண்ணெய் பிடிச்சவளா கெட்டெண்ணெய் பிடிச்சவ? உடம்பு முழுக்க விஷம் பிடிச்சவன். இங்க வரமுதா, நீ நல்லா வாழு சரியா? அவன் முன்னாடி வாழ்ந்து ஒரு வீட்டை கட்டு, அப்பதான் அவளுக்குலாம் அறிவுன்றது வரும். உங்க ஆத்தால இன்னும் அனுபவிப்பா, அவளுக்கெல்லாம் இன்னும் இருக்கு.